வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலேருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 3 ஏக்கர் 50 சென்ட். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் வைடம்பாக்கம் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர், திண்டிவனம் என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி முழுவதுமே நமக்கு பழுப்பில் வந்துடும். ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 350 தென்னை மரம் இருக்குது. இடையில் பார்த்தீங்கன்னா மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம், ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரமும் வச்சுருக்காங்க. தோப்பாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். இதை நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணியே வாங்கலாம். ஏன்னா ஃப்ரண்டேஜ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நாற்பத்தைந்து நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 10,000 தேங்காய், 10,000 இளநீர், நல்ல ஒரு ஈல்டு பார்க்கலாமா இந்த ப்ராப்பர்ட்டியில். ஒரு தேங்காயே பார்த்தீங்கன்னா 10 ரூபா போகுது, இளநீர் பார்த்தீங்கன்னா 15 ரூபா போகுது. இதில் மாதத்துக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னாவே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஈல்டு வருதுங்களா. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லா மரமும் நல்லா காய்க்கக்கூடிய மரம்ன்ட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம வாங்கிட்டாலும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் நம்மளும் நல்லா ஈல்டு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. நம்ம பில் பே பண்ண வேண்டியது இருக்காது. எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம இறச்சிக்கலாம். இந்த 3 ஏக்கர் 50 சென்ட்டுக்குமே ஃப்ரீயாக நம்ம இறச்சிக்கலாம். இந்த 3 ஏக்கர் 50 சென்ட்டுக்குமே இந்த ஒரே கிணத்துலேருந்து தண்ணி நம்ம இறச்சிக்கலாம். நமக்கு தண்ணி எப்பயுமே வத்தாது. இந்த கிணறு நல்ல ஒரு பெரிய கிணறு. இது 5 HP மோட்ரு போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்றைக்கி தான் தண்ணி இறைச்சிருக்காங்க, அதனால் கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 45,000 சொல்கிறாங்க. ஏக்கர் பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாலும் இதோட வேல்யூ வேறு மாதிரி தான் இருக்கும். சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சூப்பராக இருக்கும். அந்த மண் என்ன செடி வச்சாலுமே இதில் வளர்ந்துடும். ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், 2 அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. பால்கனி ஃபுல் காம்பவுண்டோடு வந்துடும் நமக்கு ப்ராப்பர்ட்டி. கேட் போட்டு காம்பவுண்டோடு இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் 100% யோசிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஈசிஆர் மரக்காணம் டு NH திண்டிவனம் வரைக்கும் 4 வழிச்சாலையாக போட்டுட்டு வராங்க. அதுக்கு இடையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு நம்ம விற்றுட்டும் வந்துடலாம்.
டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பூர்வீக ப்ராப்பர்ட்டி தான். இது எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் பழமையான கோயில், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் கிணத்துல பார்த்தீங்கன்னாலும் இறங்கி குளிக்கிற மாதிரி ஸ்டெப்பும் இருக்குது. நம்ம 20 நாளைக்கு தண்ணி இறைக்காமல் விட்டாலும் கிணறு ஃபுல்லாகிடும். சென்ட் 45,000 ரூபாய்க்கு தென்னந்தோப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயுமே இந்த ப்ரைஸில் கிடைக்காது. இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. ஃப்ரண்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி ஃபேஸிங் இருக்குது, வடக்க பார்த்த மாதிரியும் ஃபேஸிங் இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஃப்ரண்டேஜ் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா NH 1 கிலோமீட்டரில் NH இருக்குது. ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற இடம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா புஞ்சை ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. தென்னந்தோப்பு ப்ளஸ் வீடோட இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி 500 அடியும், வடக்கு பார்த்தா மாதிரி 500 அடியும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் டீட்டெயில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் இந்த வில்லேஜுக்குள்ளே வரும்பொழுது பார்த்தா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும் எல்லா இடமும். ஏன்னா லெஃப்ட் ரைட் 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது உள்ளே வரும்போது சின்ன காற்றோடு நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குமே சேல்னு தெரியாது. நமக்கு தான் ஓனர் சொல்லியிருக்காங்க. கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கே வாங்கி தரலாம். ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிங்கன்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணியும் ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் போகும். வில்லேஜுக்கு போகிற பஸ் எல்லாமே இந்த ரூட் உள்ளே வந்து தான் போகும். இதுதான் வில்லேஜ் உள்ளே போகிறதுக்கு ரோடு. பக்கத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கும். ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து வர ரோடு இதுதான். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா NH to ECR போகிற ரோடு இதுதான். லாரி போக்கு தெரியுதுங்களா, இதுதான். ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ECR 12 கிலோமீட்டர், ரைட்டில் போனீங்கன்னா 30 கிலோமீட்டரில் திண்டிவனம் இருக்குது. தேங்க்யூ.